வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு வீடியோல பார்க்க போறது எல்லாமே கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கான அப்டேட் தான். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைபர் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க. அதாவது என்னதான் நான் தேடி தேடி வீடியோஸ் போட்டாலும், அதுக்கான வியூஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இன்க்ரீஸே ஆக மாட்டேங்குது. எனக்கு வியூஸ் போகாதத பார்த்தா, அதாவது நம்ம எதுக்குடா வீடியோ போடணும் அப்படிங்கிற மாரி எனக்கே ஒரு தாட் வருது. ஆனா பார்க்குறவங்க எல்லா ரெஸ்லிங் யூடியூபர் சொல்ற மாரி தான், எல்லா கருத்தையும் தான் நானும் சொல்றேன். ஆனாலும் எதுக்கு நீங்க பார்க்க மாட்றீங்க அப்படின்னு எனக்கு சத்தியமா தெரியல நண்பா. சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். அதாவது உங்களோட ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் இப்ப ரீசென்ட்டா ஒரு இன்டர்வியூ அட்டெம்ப்ட் பண்ணாரு. அதாவது உங்களோட ரோமன் ரெயின்ஸும் சரி, அவங்களோட பால் ஹெய்மனும் சரி 2 பேரும் சேர்ந்து தான் ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணாங்க. அதுல அதாவது நீங்க ஹீல் கேரக்டர் பண்ணீங்கல்ல, அந்த ஒரு கேரக்டர் உங்களுக்கு புடிச்சிருந்துச்சா? இப்ப ஃபேஷனா இருக்கீங்கல்ல, அந்த ஒரு பேபி ஃபேஸான ஒரு கேரக்டர் பண்றீங்களா, அது உங்களுக்கு புடிச்சிருக்கா? அப்படின்னு கேட்டதுக்கு, ரோமன் ரெயின்ஸ் சொன்ன பதில் என்ன அப்படின்னு கேட்டா, அதாவது ஃபேஷன் கேரக்டர் பண்றதுல எந்த ஒரு கஷ்டமான விஷயமுமே கிடையாது. அதாவது நார்மலா இருக்கிற மாரி தான் நம்ம இருக்கோம். ஆனா, ஒரு ஹீல் கேரக்டர் பண்றப்போ அந்த விஷயத்துல நம்மளோட முழு ஈடுபாடும் இருக்கணும். அதாவது ஃபேன்ஸ பார்த்தா அதாவது கை குடுக்கக்கூடாது, சிரிக்கக்கூடாது, எந்த ஒரு ஆட்டிட்யூட்டுமே வெளியில தெரியக்கூடாது. அதாவது நம்மள பொறுத்தவரைக்கும் ஒரு முழு வில்லனாவே தான் தெரியிற மாரி தான் நம்ம காட்டிக்கணும். ஆனா, என்ன பொறுத்தவரைக்கும் பர்சனலா நான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, அதாவது நான் ஹீலா இருந்தது தான் எனக்கே ரொம்ப ரொம்ப புடிச்சிச்சு. ஆனா, ஃபேஷனா இருக்கிறது எனக்கே புடிக்கல அப்படிங்கிற மாரி ரோமன் ரீன்ஸ் சொல்லியிருக்காரு. அதாவது கண்டிப்பா ஃபியூச்சர்ல கூட நம்முடைய ரோமன் ரீன்ஸ் திரும்பி ஹீல் டர்ன் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. திரும்பி ஒன் மோர் டைம் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் ஹீலா பார்க்கலாம். அடுத்தது என்ன அப்புட்ன்னா, அதாவது நம்முடைய ரோமன் ரெயின்ஸ், செத் ரோலின்ஸ், டீன் ஆம்ப்ரஸ் இவங்க 3 பேருமே ஒரு ஷீல்டுல இருந்தாங்க. அதுக்கப்புறம் 3 பேருமே சாம்பியனா இருந்தாங்க. அதாவது நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் சாம்பியனா இருந்தாரு. நம்முடைய செத் ரோலின்ஸ் சாம்பியனா இருந்தாரு. நம்முடைய டீன் ஆம்ப்ரஸ் AEW சாம்பியனா இருந்தாரு. அத நம்ம தட்டி விடுவோம். ஆனா, இப்போ ஒரு விஷயம் என்ன அப்புட்ன்னு கேட்டா, அதாவது நம்முடைய ஷீல்டுல இருக்கிறப்ப நம்மளுடைய செத் ரோலின்ஸ் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ்க்கு துரோகம் பண்ணாரு. அதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸ்க்கு நம்முடைய ஜே ஊசோ கூடயே இருந்துகிட்டே இருக்கிற அப்படிங்கிற மாரி நம்முடைய ஜே ஊசோ நம்முடைய ரோமன் ரெயின்ஸ்க்கு துரோகம் பண்ணாரு. இப்போ நம்முடைய ஜான் மாக்ஸ்லி நம்முடைய அந்த இப்ப நம்முடைய டேனியல் பிரையன் இருக்கார்ல, அவருக்கு நம்முடைய ஜான் மாக்ஸ்லி இப்போ நம்முடைய டீன் ஆம்பர்ஸ் துரோகம் பண்ணிட்டாரு. நம்ம சீல்டுல இருந்த 3 பேருமே இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகத்த பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாரி, இப்போ இன்டர்நெட்ல கொஞ்சம் ஒரு ஃபன்னியாவும், கொஞ்சம் சிந்திக்கலாம் அப்படிங்கிற மாரி போயிட்டு இருக்கு இப்ப. அடுத்ததா இவங்க 4 பேரும் தான் கோடி ரோட்ஸ கிளீனா பீட் பண்ணியிருக்காங்க அப்புட்ன்னு சொல்லப்படுது. அதாவது நம்முடைய ரோமன் ரெயின்ஸ், ட்ரூ மேக்கினரு, ராக்கு அப்புறம் சோலோ. எனக்கு இவங்க 3 பேத்தையுமே சரி நம்மளோட கோடி ரோட்ஸ பீட் பண்ணியிருக்காங்க. அதாவது கிளீனா பீட் பண்ணியிருக்காங்க அப்புட்ன்னு சொல்லுவேன். ஆனா, எப்படா நம்மளுடைய சோலோ நம்முடைய கோடிய பீட் பண்ணாரு அப்புட்ன்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஆனா, இதோட 4 தாட்டி அதாவது 3 தாட்டி நம்முடைய சோலோ நம்மளுடைய கோடி கூட மேட்ச் பண்ணி, அந்த மேட்ச் எல்லாமே நம்மளுடைய கோடி தான் வின் பண்ணியிருக்காரு. ஆனா, சோலோ வின் பண்ணவே இல்ல. அநேகமா எனக்கு தெரியல. அதாவது எந்த மேட்ச்ல நம்முடைய சோலோ நம்மளுடைய கோடிய கிளீனா பீட் பண்ணாரு அப்புட்ன்னு கொஞ்சம் தெரிஞ்சா சொல்லுங்க நண்பா. நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறமா உங்களோட ஜாக் ஆஃப் ஹார்ட் இருக்கார்ல, ஜாக் ஆஃப் ஹார்ட் அதாவது பிளட் லைன் 2.0ல ஒரு மெம்பரா இருக்கார்ல உங்களோட ஜாக் ஆஃப் ஹார்ட். அவரு ஃபியூச்சர்ல கூட நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் கூடயும், நம்மளுடைய கோடி கூடயும் மோதுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அப்படிங்கிற மாரி இப்போ இன்டர்நெட்ல போயிட்டுருக்கு. ஏன்னா, நம்முடைய சோலோவுக்கும் நம்முடைய ஜாக் ஆஃப் ஹார்ட், நம்முடைய ரோமன் ரெயின்ஸும் சரி, நம்முடைய கோடிக்கும் சரி, டஃப் தர்றதுக்கு 100% டஃப் தருவாரான்னு கேட்டா, கண்டிப்பா டஃப் தருவாரு. அதுக்கான ஒரு மேட்ச் நடந்தா உண்மையிலுமே WWE நல்லா இருக்கும். அது கண்டிப்பா ஃபியூச்சர்ல நடக்க தான் போகுது. எத்தன பேரு அதாவது நம்முடைய சோலோ கூட நம்முடைய ஜாக் ஆஃப் ஹார்ட் கூட நம்முடைய ரோமன் ரெயின்ஸும் கோடியும் மோதுனா எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களோட கருத்த சொல்லுங்க. அதுக்கப்புறம் WWEவோட ஹால் ஆஃப் ஃபேமரான அதாவது WWEல இவங்கலாம் பழைய ரெஸ்லர். ஆனா, அவங்க இப்ப WWEல ரீசைனிங் பண்ணியிருக்காங்க. அதாவது கான்ட்ராக்ட்ட ரீசைனிங் பண்ணியிருக்காங்களா, அதாவது WWE இது மாரி உங்களுக்கு நாங்க கான்ட்ராக்ட் ஆஃபர் பண்றோம் அப்படிங்கிற மாரி WWE கான்ட்ராக்ட் ஆஃபர் பண்ணியிருக்காங்களாம். அதுல நம்முடைய ஜூலியா லீஸ் அப்படிங்கிறவங்க கான்ட்ராக்ட்ட ரீசைனிங் பண்ணியிருக்காங்களாம். சம்மந்தமே இல்லாம எதுக்குடா இவங்களெல்லாம் கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, இதுக்கான காரணம் இருக்கு. அதாவது WWEல ரொம்பவும் பழைய ரெஸ்லர் ஆனாலும் அதாவது நம்முடைய புக் ஆர்டியா இருக்கட்டும், நம்முடைய இப்ப ஹல்க் ஹோகனா இருக்கட்டும், நம்முடைய அண்டர்டேக்கரா இருக்கட்டும், இவங்கலாம் ஒரு பெரிய ஒரு லெஜண்ட் ரெஸ்லர் WWEல. ஆனா இவங்கலாம்
அதர் ரெஸ்லிங் கம்பெனிக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்மளோட WWE வந்து ஒரு கான்ட்ராக்ட் ஆஃபர் பண்ணி WWEக்குள்ளேயே வச்சுக்குவாங்க. அது மாதிரி தான் இப்போ இந்த ரெஸ்லரை வந்து நம்மளுடைய WWEக்குள்ளேயே வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ட்ராக்டை ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களோட பிரே வைட் வந்து இந்த வருஷத்தோட ஹால் ஆஃப் ஃபேமில் இன்டெக்ட் பண்ண போகிறாங்களாம். அதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டெப்பாக நம்மளுடைய WWE எடுக்க போகிறாங்க. அதாவது இந்த வருஷத்தோட, அதாவது 2024 ஹால் ஆஃப் ஃபேமில் வந்து கண்டிப்பாக பிரே வைட் இருப்பாங்க அப்படின்னு நம்ம அதிகமாக எதிர்பார்க்கலாம். உங்களோட கேம் ட்ரிபிள் ஹெச் வந்து இப்போ நம்மளுடைய ஜாக்கப் ஃபட்டை பற்றி ஒரு குட் நியூஸ் சொல்லியிருக்காரு. அதாவது என்ன அப்படி சொல்லியிருக்காரு மட்டும், அதாவது ஃபியூச்சர் ஆஃப் த WWE யாருன்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து ஜாக்கப் ஃபட்டை சொல்லலாம். அதாவது ஜாக்கப் ஃபட்டுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானை வந்து WWE போட்டு வச்சுருக்காங்களாம். அதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அத்தியாயமாக இனிமேல் நடக்க போகுது. அதுக்கான ஒரு ஸ்டெப்பையெல்லாம் நம்மளுடைய WWE ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம். அதாவது நம்மளுடைய ஜாக்கப் ஃபட்டை பற்றி நம்மளோட ட்ரிபிள் ஹெச் வந்து பலவிதமான ஸ்டோரியை வந்து மூவ் பண்ணி கொண்டு போகிறாரு. நெக்ஸ்ட் இயர்லேயும் சரி, அதுக்கப்புறமும் சரி, ஒரு டாப் ஒன் பொசிஷனில் வந்து நம்மளுடைய ஜாக்கப் ஃபட் இருப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் சொல்லியிருக்காரு. MVP வந்து ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காரு. அந்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டால், அதாவது ஓமோஸ் மாதிரி ஒரு ஜெயின் ரெஸ்லரை வந்து WWE யூஸ் பண்ண தவறிட்டாங்க. அதாவது ட்ரிபிள் ஹெச் வந்து அவரை யூஸ் பண்ணுறதுக்கு தவறிட்டார். அதாவது ட்ரிபிள் ஹெச்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு இடியட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது ட்ரிபிள் ஹெச்சை வந்து நம்மளுடைய MVP வந்து ஒரு முட்டாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது ஏன்னா ட்ரிபிள் ஹெச் வந்து நம்முடைய ஓமோஸை வந்து யூஸ் பண்ணதுக்கு காரணம் அப்படின்னு கேட்டால், அது பல விதமான காரணங்கள் வந்து நம்முடைய ட்ரிபிள் ஹெச் சொல்லுவார். ஆனால் நம்முடைய வின்ஸ் மெக்மேன் இருந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய ஓமோஸை டாப் ஒன் பொசிஷனில் வைக்காமல் இருந்தாலும் ஒரு நார்மலான ஒரு பொசிஷனில் வச்சு நம்மளுடைய வின்ஸ் மெக்மேன் வச்சுருப்பார். ஆனால் இப்போ நம்முடைய ட்ரிபிள் ஹெச் வந்து நம்முடைய ஓமோஸை வந்து வேஸ்ட்டாக தான் வச்சுருக்காரு. அதாவது கண்டிப்பாக நம்முடைய ஓமோஸ் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக, அதாவது நம்முடைய ஓமோஸால் எவ்வளோ WWEக்கு வந்து ப்ராஃபிட்டை தர முடியுமோ அந்த ஒரு ப்ராஃபிட்டை கண்டிப்பாக நம்முடைய ஓமோஸ் தந்திருப்பார். அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து நம்முடைய ட்ரிபிள் ஹெச் பண்ணல. அதனால நம்முடைய காண்டான நம்முடைய MVP வந்து, அதாவது ட்ரிபிள் ஹெச் வந்து ஒரு இடியட், அதாவது முட்டாள் அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்மளுடைய MVP சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதில் வந்து எந்த ஒரு தப்புமே கிடையாது. அவர் 100க்கு 100 உண்மையாக தான் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் 2024 அதாவது WWE வந்து அதிகமான சேலரி வாங்குகிற ரெஸ்லர்ஸ் யார் யார் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டியல் தெரிய வந்திருக்கு. அதில் வந்து 5வது இடத்துல உங்களோட பெஸ்ட் இன் த வேர்ல்ட் CM Punk தான் இருக்கார். அதாவது $8 மில்லியன் வந்து WWE ஆண்டுக்கு வாங்குறாரு. அதாவது இந்தியன் மதிப்பில் வந்து 67 கோடி வந்து நம்மளுடைய CM Punk வாங்குறாரு. அதே மாதிரி உங்களோட செத்ரோன்ஸ் வந்து 9 மில்லியன் வாங்குறாரு. அதாவது இந்தியன் மதிப்பில் வந்து அவராவது 76 கோடி வந்து ஆண்டுக்கு நம்மளுடைய செத்ரோன்ஸ் வாங்குறாரு. அதே மாதிரி நம்மளுடைய ரேண்டி ஓர்டன் வந்து 10 மில்லியன் வாங்குறாரு. அதாவது இந்தியன் மதிப்பில் வந்து நம்மளுடைய ரேண்டி ஓர்டன் வந்து 80 கோடி ரூபா ஆண்டுக்கு வாங்குறாரு. அதே மாதிரி நம்மளுடைய கோடியாக இருக்கட்டும், கோடியும் அதே தான் நம்மளுடைய ரேண்டிக்கு மாதிரியே தான். அதாவது நம்மளுடைய இந்தியன் மதிப்பில் வந்து நம்மளுடைய ரேண்டி ஓர்டன் வந்து 80 கோடி ரூபா வாங்குறாரு. இதில் ஃபஸ்ட்டு நம்பர் 1 இடத்துல இருக்கிறது யாருன்னு கேட்டால் உங்களோட ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் தான். அதாவது ட்ரிபிள் ஹெச் வந்து வருஷத்தில் வந்து 15 மில்லியன் வாங்குறாரு. அதாவது இந்தியன் மதிப்பில் வந்து உங்களோட அதாவது நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸோட மதிப்பு வந்து 125 கோடி வந்து இந்தியன் மதிப்பில் ஒரு வருஷத்துக்கு உங்களோட ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் வாங்குறாரு. இது வந்து இருக்கிறதுலே வந்து ஹையஸ்ட்டு ஒரு வருமானம் யாருக்கு அப்படின்னு கேட்டால் உங்களோட ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் தான். இதுக்கு முன்னாடி வந்து யார் நம்பர் 1 பொசிஷனில் சேலரி வாங்கிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டால் உங்களுடைய பிராக் லெஸ்னர் தான். இப்போ பிராக் லெஸ்னர் வந்து கொஞ்சம் இல்லாமல் இருக்காங்க, WWE இல்லாமல் இருக்கனால இப்போ அது இல்லாமல் உங்களோட ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் வந்து 4 வருஷம் சாம்பியனாக இருந்தார். அதாவது ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்லராக திகழ்கிறது யாருன்னு கேட்டால் உங்களோட ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் தான். அதனால் WWE வந்து 15 மில்லியன் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கு தராங்க. அதனால் இப்போ ரோமன் ரெயின்ஸ் தான் நம்பர் 1 பொசிஷனில் சேலரி வாங்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய எந்த ஒரு ரெஸ்லராக இருந்தாலும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட்டாக உங்களோட ஜாக்கப் ஃபட் வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை WWE படைக்க போகிறாராம். அதாவது நம்முடைய இப்போ நடந்து முடிஞ்ச ஸ்மாக்டவுனில் வந்து நம்மளுடைய சோலோ வந்து நம்மளுடைய கோடிகிட்ட கேட்டிருப்பார். அதாவது உன்னோட சாம்பியன்ஷிப்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கோடி அப்படின்னு சொல்கிறப்ப உடனே நான் தர முடியாது, அதாவது உன் கூட இருக்க ஜாக்கப் ஃபட்டுக்கு வேணால் என்னோடய ஆப்பர்ச்சுனிட்டி தரேன், அவனை வேணால் என்னோட சாம்பியன்ஷிப்புக்காக மோத சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய கோடி சொல்லியிருப்பார். உடனே அதாவது ஃபேன்ஸ் மத்தியோட ரியாக்ஷன் எப்படின்னா எல்லாருமே இங்கே எஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நீ மோது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாமே சொன்னாங்க. ஆனால் அதை வந்து யாருமே கொஞ்சம் கூட பேக் ஸ்டேஜில் இருக்க பேக் ஸ்டேஜில் இருக்கவங்க யாருமே அதாவது இந்த அளவுக்கு வந்து ஜாக் பாட்டுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி யாருமே எதிர்பார்க்கலையா.
அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து ஜாக்கப் பாட்டுக்கு வந்து ஃபேன்ஸ் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸ் இருக்காம். அதனால கண்டிப்பா நம்மளோட ட்ரிபிள் ஹெச் என்ன சொல்றாருன்னா, ரீசென்ட்டா இப்ப என்ன சொல்றாரு அப்டின்னா, அதாவது ஃபியூச்சர் ஆஃப் த WWE யாருன்னு கேட்டா, கண்டிப்பா ஜாக்கப் பாட்ட சொல்லலாம். அதுக்கான ஒரு முழு தகுதியுமே ஜாக்கப் பாட்டுக்கு இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. இது இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, அதாவது ரீசென்ட்டா வந்து நம்முடைய மேன் ஹார்டி வந்து ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணதுல சொல்லியிருக்காரு. அதாவது WWEல வந்து இன்னும் 10 வருஷத்துல மெயின் ஈவென்ட் பண்ணலாம். அதாவது யார் மெயின் ஈவென்ட் பண்ணுவார் அப்படின்னு கேட்டா, நம்முடைய ஜாக்கப் பாட்டும், நம்முடைய ஜில்லா பாட்டும் அதாவது WWEல இன்னும் 10 வருஷத்துல அதாவது ரெசல்மேனியாவுல மெயின் ஈவென்ட் பண்ணலாம். அதுக்கான ஒரு முழு தகுதியுமே ஜாக்கப் பாட்டுக்கும் சரி, ஜில்லா பாட்டுக்கும் சரி இவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற மாரி, இப்போ நம்முடைய மேன் ஹார்டி இப்போ ஒரு இன்டர்வியூல ரீசென்ட்டா சொல்லியிருக்காரு. அதுக்கான முழு தகுதி இருக்கா அப்படின்னு கேட்டா, என்ன பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இந்த இதில போய் இப்போ கோடியோட அந்த ஒரு டைட்டில் ரீஜன் போகுது அப்படின்னா, இதில வந்து இவர முடிவுக்கு கொண்டுட்டு வரணும். அதோட கோலியோட டைட்டில முடிவுக்கு கொண்டுட்டு வரணும் அப்புட்னா, கண்டிப்பா நம்முடைய ஜாக்கப் பாட்ட சொல்லலாம். அதுக்கான ஒரு முழு தகுதியும் நம்முடைய ஜாக்கப் பாட்டுக்கு இருக்கு. ஏன்னா ரோமன் ரெயின்ஸ்க்கு டஃப் தர அளவுக்கு நம்முடைய ஜாக்கப் பாட்டுக்கான ஒரு முழு திறமை இருக்கு. அது ரோமன் ரெயின்ஸுக்கே இருக்கிறப்போ நம்முடைய கோடியெல்லாம் ஏமாத்தலாம். அதனால நம்முடைய கோடிக்கும் டஃப் தர்றதுக்கான முழு அதிகாரமும், ஒரு முழு தைரியமும் யாருக்கு இருக்குன்ட்டா நம்முடைய ஜாக்கப் பாட்டுக்கு இருக்கு. அதாவது கோடி வச்சிருக்க அந்த டைட்டில முடிக்கிறதுக்கான ஒரு முழு ஆளு யாரு? அதுக்கான ஒரு டஃப் குடுக்குற ஆளு யாருன்னு கேட்டா, கண்டிப்பா நம்முடைய ஜாக்கப் பாட்டு தான். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு உங்களோட கருத்த மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.